இந்திய ஆன்மீகத்தில் யோகாசனம் என்பது மிகச்சிறந்த சாஸ்திரமாகும். இந்த யோகாசன சாஸ்திரத்தில் சின்னதாக படித்து கொண்டிருந்த போது ஒரு விஷயம் பார்த்தேன். அது மிக ஆச்சரியத்தரத்தக்க ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். என்ன சொல்கிறாங்க என்று பார்க்கும்போது, ஒரு சுவாசத்தை எடுக்கும்போது என்ற ஒரு சுவாசத்தை எடுக்கின்றோம். அந்த சுவாசத்தில் பிராணசக்தி உடலில் சென்று சேர்கிறது. பிராணக்காற்றின் மூலமாக 5 முக்கிய உயிர்காற்றாக உடம்புக்குள் அந்த பிராணக்காற்று பிரிகின்றது. அப்படி பிரிகின்ற 5 காற்றும் மற்றொரு அடுத்த கட்ட சுவாசத்தை எடுப்பதற்கு தேவையான ஆதார ஆற்றலை தரக்கூடியதாகவும் அதே காற்றே இருக்கின்றது என்று அந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சுவாசம் எடுக்கிறோம், அந்த சுவாசம் எடுக்கக்கூடிய சுவாசத்தின் மூலமாக முக்கியமான உயிர்காற்று 5 வகையாக உடம்பில் பிரிந்து உள்ளே போகுது. அப்படி உள்ளே போகக்கூடிய அந்த காற்று அடுத்த சுவாசத்தை எடுப்பதற்கு தேவையான ஆற்றல் கூறுகளையும் தரக்கூடியதாக இருக்கின்றது என்று